வணக்கம். உங்களை வேதியியல் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செமிஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோட அடிப்படை மற்றும் அதனுடைய வகைகளை தமிழ்ல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ செமிஃபினோல் மறுசீரமைப்பு வினையை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபினோலன் மறுசீரமைப்பு வினையை பற்றி முழுமையான புரிதல் இருந்தால் தான் இந்த வினை நமக்கு புரியும். ஃபினோலன் மறுசீரமைப்பு வினைப்படி ஒரு விசினல் டயால் அமில முன்னிலையில மறுசீரமைப்பு அடைந்து ஒரு கீட்டோனை கொடுக்கறதா நம்ம ஃபினோலன் மறுசீரமைப்பு வினை அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. இந்த எடுத்துக்காட்டுல நம்ம ஆசிட் பயன்படுத்துறப்போ என்ன நடக்கும்? எந்த இடத்துல ஸ்டேபிளா கார்போகேட்டான் ஃபார்ம் ஆகுமோ அந்த இடத்துல கார்போகேட்டான் ஃபார்ம் ஆகும். அதை தொடர்ந்து உங்களுக்கு 1 to ஷிஃப்ட் நடந்து உங்களுக்கு ஆல்டிஹைடாகவோ கீட்டோனாகவோ கிடைக்கும். ஸோ இந்த எடுத்துக்காட்டு படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கார்போகேட்டான் ஜெனரேட் ஆகும். அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய ஒரு மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் படி பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மைக்ரேட் ஆகி இங்க உங்களுக்கு அதனுடைய கீட்டோனை கொடுக்கறது தான் நம்ம ஃபினோலன் மறுசீரமைப்பு வினை அப்படின்னு சொல்றோம். இதை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைடுக்கு வாங்க. இப்ப இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த அதே எடுத்துக்காட்டு தான். இங்க என்ன நடக்குது அப்படின்னா செமிஃபினோல் மறுசீரமைப்பு வினையில ஒரு மைக்ரேட்டிங் குரூப் டெர்சரி கார்பன்ல இருந்து செகண்டரி கார்பனை நோக்கி நகருது. அதாவது ரிவர்ஸ் 1-2 மைக்ரேஷன் நடக்குது. இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நடந்து உங்களுக்கு ஒரு கீட்டோன் கிடைச்சிச்சு அப்படின்னா அது செமிஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஒரிஜினல் டெஃபினேஷனை கொடுத்தவர் பாத்தீங்கன்னா டிஃபனோங்கிறவர் யாரும் இல்ல, நம்ம டிஃபனோ டெம்ஜனோ ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சார்ல அதே ஆள் தான். அதே டிஃபனோ தான் இந்த மாதிரி வினைகளையும் பாத்தீங்கன்னா செமிஃபினோல் மறுசீரமைப்பு வினை அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காரு. இப்ப மெக்கனிஸ்டிக்கலி அதாவது வினை வழிமுறைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெர்சரி கார்பன்ல இருந்து ஒரு செகண்டரி கார்பனுக்கு நகர்றது, இதுதான் பாயிண்ட். சரிங்களா? அப்ப செகண்டரி கார்பன் எப்படி இருக்கும்? அது எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கும். அப்ப ஒரு டெர்சரி கார்பன்ல இருந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் கார்பனுக்கு ஒரு குரூப் 1-2 மைக்ரேஷன் மூலமா வந்துச்சு அப்படின்னாவே அந்த வினைய நம்ம செமிஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா விசினல் டயால் மட்டும் கிடையாது. சரிங்களா? விசினல் டயால் மட்டும் இல்லாம ஒரு எலக்ட்ரோபிலிக் சென்டருக்கு பக்கத்து கார்பன்ல ஒரு ஆக்சிஜன் கண்டெய்னிங் கார்பன் இருந்தாவே இந்த மாதிரி வினைய ஒரு ஆசிட் ஆர் பேஸ் போடுறப்ப மைக்ரேஷன் ப்ராசஸை தூண்டி விட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மைக்ரேஷன் ஆகி ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா வினைகளையும் நம்ம என்ன பண்ணலாம்? கலெக்டிவா செமிஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரல் டிஸ்கிரிப்ஷன். எல்லா வினைகளையும் கம்பைன் பண்ணி ஒரு ஜெனரல் டிஸ்கிரிப்ஷனா இங்க இது மூலமா இந்த ஸ்கீம் மூலமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம செமிஃபினோல் மறுசீரமைப்பு வினையில இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா நம்ம ஃபினோல் மறுசீரமைப்பு வினையில மைக்ரேஷன் நடக்கும்ல. மைக்ரேஷன் நடக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மைக்ரேட்டரி ஆப்டிடியூட், ஒரு நகரும் திறன் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம். அதை அப்படியே இங்க இருக்கக்கூடிய செமிஃபினோலும் சில இடங்கள்ல ஃபாலோ பண்ணும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த இடங்கள், பெரும்பாலான இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ எலக்ட்ரானிக் எஃபெக்ட் தான் எந்த குரூப் மைக்ரேட் ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? இந்த ஸ்டீரியோ எலக்ட்ரானிக் எஃபெக்ட்னா ஸ்டெரிக் எஃபெக்ட், அப்புறம் காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் எஃபெக்ட். இங்க எலக்ட்ரானிக் எஃபெக்ட்னா இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட், அப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணும் எந்த குரூப் மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஆன்டி பெரிப்ளேனார்ல தான் நடக்கும். அதாவது லீவிங் குரூப் ஒன்று வெளியே போகும், இன்கமிங் குரூப் ஆன்டி பெரிப்ளேனார்ல நகர்ந்து வரும். சரிங்களா? இந்த காரணத்தினால இந்த மாதிரி வினைகள் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்காவே இருக்கும், ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்டா இருக்கும். இதன் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வர்சன் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கிடைக்கும். ஸோ இது செமிஃபினோல் மறுசீரமைப்பு வினையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்பு இது. இப்ப நம்ம இதனோட வகைகளை ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல டைப் 1. இந்த டைப் 1 பாத்தீங்கன்னா ஹெட்டிரோஆட்டம் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கஹால் பாத்தீங்க அப்படின்னா இந்த வினைக்கு உட்படுது. இந்த ஹெட்ரோஆட்டம் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கஹால் ஆசிட் அல்லது பேஸ் முன்னிலையில மறுசீரமைப்பு அடைந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கீட்டோனோ ஒரு ஆல்டிகைடாகவோ கொடுக்குது. இந்த ஹெட்ரோ சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கஹால்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த எலக்ட்ரோஃபிலிக் கார்பன். இந்த எலக்ட்ரோஃபிலிக் கார்பன்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில ஒரு லீவிங் குரூப் இருக்கணும். இந்த லீவிங் குரூப் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசலேட், டொசலேட்,
குளோரின், புரோமின், அயோடின், N2+, தயோ அல்கைல் ஆர் செலினியம் அல்கைல், இந்த மாதிரி எந்த குழு வேணாலும் இருக்கலாம். இந்த குழுக்கள் இருக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பெரிப்ளேனார் வழியில வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. இது கூட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆசிட் உதாரணத்துக்கு ஒரு பேஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இங்கே ஓ நெகட்டிவ் வரும். இந்த உள்ள வர்றப்ப இங்கே இருக்கக்கூடிய குழு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு எதிர்ப்புறமா ஆன்டி பெரிப்ளேனார் வழியில நகர்ந்து இந்த இருக்கக்கூடிய லீவிங் குரூப்பை வெளித்தள்ளி நமக்கு இந்த மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட் ப்ராடக்ட் வந்து கொடுக்கும். அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இது ஒரு விசினல் டயால். இந்த விசினல் டயாலில் என்ன நடக்குது, என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செகண்டரி அல்கஹால் இருக்கு, ஒரு டெர்சரி அல்கஹால் இருக்கு. இப்போ நீங்க ஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை வந்து யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆசிட் போட்டவொடனே என்ன நடக்கும்? இங்கே கார்போகேட்டையான் ஜெனரேட் ஆகும். இங்கே கார்போகேட்டையான் ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய குழு தான் மைக்ரேட் ஆகும். சரிங்களா? அப்ப நம்ம ரிவர்ஸ் மைக்ரேஷன் இங்க நடக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? அப்ப அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா இதுல இருக்கக்கூடிய செகண்டரி அல்கஹாலை வந்து ஒரு லீவிங் குரூப்பா மாத்தணும். எப்படி லீவிங் குரூப்பா மாத்துறது அப்படின்னா, டொசைல் குளோரைடு, பாராடோலுவின் சல்பனைல் குளோரைடு தான் டொசைல் குளோரைடுன்னு சொல்லுவோம். அது ஒரு பேஸ், ஆர்கானிக் பேஸ் பிரிடின். அது முன்னிலையில வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவா செகண்டரி ஆல்கஹாலோட வினை புரிஞ்சு உங்களுக்கு டொசைலேஷன் வந்து நடந்து இந்த மாதிரி கிடைக்குது. இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் பெர்குளோரேட் அண்ட் கால்சியம் கார்பனேட் வந்து இங்க பேஸ். இந்த பேஸ் என்ன பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு இங்க ஓ நெகட்டிவா மாறிடும். அதன் பிறகு என்ன நடக்கும்னா கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் மூலமா லித்திய வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓ நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பனை நோக்கி உள்ள வரும். உள்ள வர்றப்ப நமக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த கார்பனும் மைக்ரேட் ஆகலாம், இந்த கார்பனும் மைக்ரேட் ஆகலாம். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அல்கீன் அட்டாச்சு கார்பன் வந்து மைக்ரேட் ஆகுது. இது உள்ள வருது. இந்த அல்கீன் அட்டாச்சு கார்பன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்புறமா வந்து தாக்குது. இதன் காரணமாக ஓ டொசைலேட் வந்து வெளியே போயிருது. இப்படி நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா 6 மெம்பர்டு ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி 7 மெம்பர்டு ரிங்கா மாறுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டைப் 1க்குரிய எக்ஸாம்பிள். இதே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்துங்க லீவிங் குரூப் வந்து N2+ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த N2+ எங்க வரும் அப்படின்னா டிஃபெனோ டெம்ஜெனோ ரீஅரேஞ்ச்மெண்ட்ல தான் இந்த N2+ வந்து வரும். அதாவது ஒரு அமினோ அல்கஹால் இருக்கும், விசினல் அமினோ அல்கஹால் இருக்கும். அங்க நீங்க வந்து ஒரு நைட்ரஸ் ஆசிட் பயன்படுத்துறப்போ ஒரு N2+ வந்து அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும். அந்த டிஃபனோ டெம்ஜெனோ ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் செமிஃபினகோல் கீழே தான் வரும். நம்ம அடுத்த டைப்புக்கு போயிடலாம். ஸோ இந்த டைப்ல என்ன நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா அல்லேலிக் ஆல்கஹால். ஸோ அல்லேலிக் ஆல்கஹால் மற்றும் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் வந்து 2 வகையான வழிமுறையில ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி உங்களுக்கு அதனுடைய கீட்டோனாகவோ ஆல்டிகைடாகவோ கொடுக்கறதையும் நம்ம செமிஃபினகோல் மறுசீரமைப்பு வினை கீழே தான் நம்ம வச்சிருக்கோம். இப்போ இந்த அல்லேலிக் ஆல்கஹால்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு அல்கீன் இருக்கு, அதற்குடைய அடுத்த கார்பன் ஆல்பா கார்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்கஹால் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அல்லேலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். மற்றும் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ்னா அதில் வேற ஏதாவது சப்ஸ்டியன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை டெரிவேட்டிவ்ஸ் அப்படி சொல்றோம். இது வந்து 2 வகையான முறையில போகுது. முதல் முறையை பார்ப்போம். அந்த முதல் வகையில ஹாலோனியம் அயான் ஃபார்ம் ஆகிறது எப்படி அப்படின்னா, இது எலக்ட்ரான் ரிச். இந்த எலக்ட்ரான் ரிச் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக ஒரு எலக்ட்ரோஃபிலிக் ஹாலஜனேஷன் நடக்கிறது. எலக்ட்ரோஃபிலிக் ஹாலஜனேஷன் ரியேஜென்ட் போட்டு ஒரு ஹலோனியம் அயான் வந்து இந்த இடத்துல ஜெனரேட் ஆகி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகிறது. அதே மாதிரி செலினியம் அயான், அதே மாதிரி பிரான்ஸ்டட் ஆசிட், லூயிஸ் ஆசிட் போட்டாலும் உங்களுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வகையை வந்து 2A அப்படின்னு சொல்றோம். 2Bல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சா ஆக்சோ கார்பீனியம் அயான் மற்றும் தயோ கார்பீனியம் அண்ட் இமீனியம் அயான் இதன் மூலமா உங்களுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? அதையும் செமிஃபினகோல் டைப் 2B அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ முதல்ல இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துருவோம். இப்போ இது ஒரு அல்லேலிக் ஆல்கஹால் பாத்தீங்களா? இது ஒரு அல்லேலிக் ஆல்கஹால். இங்க ஒரு அல்கீன் இருக்கு, அது தொடர்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல் டைப் 2A தான் பார்க்க போறோம் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு NBS, இங்க NBSங்கிறது என் புரோமோ சக்சினமைடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபிலிக் புரோமினேட்டிங் ஏஜென்ட். சரிங்களா? அப்ப இந்த அல்கீன் வந்து உடனடியாக புரோமினை அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்றப்ப அந்த மற்ற பகுதி வெளியே போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புரோமினியம் அயான் வந்து கிடைக்குது. அதுதான் ஹலோனியம் அயான். அதுல ஒரு வகை தான் புரோமினியம் அயான். இப்ப அல்கீன் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஈஸியா நீங்க பார்க்கணும் அப்படின்னா
அல்கீன் உள்ள வந்துட்டாவே நீங்க என்ன இதுல போடணும், ஹால்ஃப் சேர் வடிவத்துல தான் போடணும். இப்ப இது வந்து ஹால்ஃப் சேர் வடிவம். இந்த ஹால்ஃப் சேர் வடிவத்துல அல்கீன் போடுவோம். அதன் பிறகு என்பிஎஸ் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி புரோமினியம் அயான் வந்து ஃபார்ம் ஆகும். இப்ப இந்த புரோமினியம் அயான் ஃபார்ம் ஆன பிறகு இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய அரைல் குரூப் வந்து மைக்ரேட் ஆக போகுது. எப்படின்னு பார்ப்போம். இங்க இருக்கக்கூடிய OH பிணைப்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் உள்ள வர்றப்ப, அதாவது கார்பனை நோக்கி வர்றப்ப, இந்த அரைல் குரூப் பின்பக்கமா தாக்கி இங்க இருக்கக்கூடிய Br+ நோக்கி இந்த எலக்ட்ரான்கள் நகருது. இதன் காரணமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரைல் குரூப் வந்து கீழ்ப்புறமா நகர்ந்திருக்கனால உங்களுக்கு கீழே நோக்கி இருக்கு. இங்க CHO வந்து பாத்தீங்கன்னா இது மேல் நோக்கி இருக்கு. சரிங்களா? அதே வேளையில Br வந்து பாத்தீங்கன்னா அதுவும் மேல் நோக்கி இருக்கு. ஸோ நான் முன்னாடியே நம்ம இந்த முக்கிய குறிப்பை சொல்லியிருப்போம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்காக தான் இந்த வினை நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? இந்த வினை வந்து ஆன்டி பெரிப்ளேனார்ல தான் இந்த மைக்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்டி பெரிப்ளேனார்ல தான் இந்த மைக்ரேஷன் நடந்திருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்டிஹைடை கொடுக்குது. இது டைப் 2A. அடுத்து நம்ம பார்க்க போறது டைப் 2B. இதுவும் ஒரு அல்லேலிக் ஆல்கஹால் தான். இந்த அல்லேலிக் ஆல்கஹால்ல ஒரு ஆல்டிஹைடு ஒரு லூயிஸ் ஆசிட் முன்னிலையில இந்த மாதிரி வினைபுரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆல்டிஹைட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனின் தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் BF3 கூட வந்து உடனடியாக வந்து கோஆர்டினேட் ஆகும். கோஆர்டினேட் ஆகிறப்ப இங்க இருக்கக்கூடிய பிரைமரி ஆல்கஹால் உடனடியாக இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. அதன் காரணமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடைப்பொருள் வரும். இதன் பிறகு இந்த ஆக்சிஜன்ல தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் 2 இருக்கு. அதுல ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் இங்க இருக்கக்கூடிய கார்பனை நோக்கி வர்றப்ப இந்த பிணைப்பு உடைந்து அது BF3O- வெளியே போயிடும். வெளியே போறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும். இந்த அமைப்பை வந்து நம்ம சேர் ஃபார்முக்கு பக்கத்துல இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இதே அமைப்பை நம்ம இந்த மாதிரி திருப்பி எழுதியிருக்கோம், திருப்பி வரைஞ்சிருக்கோம். இப்ப இங்க இருக்கக்கூடிய அல்கீன் வந்து எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். இந்த அல்கீன் வந்து உடனடியாக இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்கி இந்த எலக்ட்ரான்கள் இங்க நோக்கி நகருது. ஸோ இந்த பர்டிகுலர் அமைப்பு வந்து தான் என்ன சொல்றோம், ஆக்சோ கார்பீனியம் அயான் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுதான் ஆக்சோ கார்பீனியம் அயான். இப்ப இது இங்க தாக்கி நடக்கிறப்ப இந்த எலக்ட்ரான் இங்க இருந்து நகர்றப்ப இங்க உங்களுக்கு ஒரு கார்போகேட்டையான் வந்து உருவாயிருச்சு. இந்த கார்போகேட்டையான் உருவான பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1-2 ஷிஃப்ட் நடக்க போகுது. எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது, இங்க ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகி இங்க வந்து இந்த எலக்ட்ரான்கள் இங்க வந்துருது. ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மெம்பர்டு ரிங் வந்து 5 மெம்பர்டு ரிங் ஆகி ஒரு கீட்டோனா வந்து கிடைக்குது. சரிங்களா? இந்த வினையத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபினகோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப் டு இந்த ஸ்டெப் வரைக்கும் அது பிரின்ஸ் ரியாக்ஷன். இதுக்கு அங்கிட்டு நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபினகோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் மாதிரியே நடக்குது. சரிங்களா? ஸோ அதனால இதை பிரின்ஸ் பினகோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்றோம். இந்த பிரின்ஸ் பினகோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் செமி பினகோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும். இது வந்து டைப் 2Bல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம பார்க்க போறது டைப் 3. இந்த டைப் 3 வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும், அதே வேளையில காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த டைப் 3ல வந்து ஈபாக்சி அல்கஹால், அதாவது 2,3 ஈபாக்சி அல்கஹால் வந்து மறுசீரமைப்பு அடைந்து அதனுடைய கீட்டோனாகவோ ஆல்டிகைடாகவோ மாறுறதை தான் நம்ம வந்து இந்த டைப் 3ல வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ஈபாக்சி ஆல்கஹால்ல எது எலக்ட்ரோஃபிலிக் கார்பன் அப்படிங்கிறதுல உண்மையிலே வந்து நமக்கு ஒரு குழப்பம் வரலாம். ஏன் அப்படின்னா 2வது கார்பனும் எலக்ட்ரோஃபிலிக்கா இருக்கலாம், 3வது கார்பனும் எலக்ட்ரோஃபிலிக்கா இருக்கலாம். எப்படி அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டியன்ட்டை பொறுத்து இந்த கார்பன் எலக்ட்ரோஃபிலிக்கா இருக்கிறதோ அல்லது இந்த கார்பன் எலக்ட்ரோஃபிலிக்கா இருக்கிறதோ வந்து அந்தந்த சப்ஸ்டிரேட்டை பொறுத்தது. சரிங்களா? அப்ப அங்க எலக்ட்ரோஃபிலிக்கா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈபாக்சைடுல இருக்கக்கூடிய இந்த பிணைப்பு உடையலாம். இந்த பிணைப்பு உடஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே கார்போகேட்டையான் உருவாகும். சரிங்களா? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பிணைப்பு உடஞ்சிச்சு அப்படின்னா இங்கே கார்போகேட்டையான் உருவாகலாம். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வகையில பாசிபிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி கார்போகேட்டையான் கிடைக்கிறதுக்கு. நம்ம ஒவ்வொரு வகையா பார்ப்போம். முதல் வகையில என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1-2 மைக்ரேஷன் வந்து நடக்குது. 1-2 மைக்ரேஷன் அப்படின்னா இங்க இந்த இரண்டாவது கார்பன்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பிணைப்பு வந்து உடையுது. அப்ப இங்க 2வது கார்பன்ல ஆக்சிஜன் பிணைப்பு உடையிறப்ப இங்க உங்களுக்கு ஒரு கார்போகேட்டையான் வந்து உருவாகும். இங்க உருவாகுமா? இங்க உருவாயிருச்சு அப்படின்னா
ஒன்னாவதுல இருந்து இரண்டாவது கார்பனுக்கு நகருது. அப்ப இங்க இருந்து ஒரு குரூப் நகருது. எந்த நகருது? R1 வந்து நகர்ந்து இங்க வந்துருது. நகர்ந்து இங்க வர்றப்ப இந்த இடத்துல கீட்டோன் வந்துடும். ஸோ இதைத்தான் வந்து 1-2 மைக்ரேஷன் சொல்லுவோம். இந்த 1-2 மைக்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. மேக்சிமம் ஈபாக்சி ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1-2 மைக்ரேஷன் மூலமா தான் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஸோ அடுத்த வகை பார்ப்போம். அடுத்த வகை பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3-2 மைக்ரேஷன். இந்த 3-2 மைக்ரேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது கார்பன்ல தான் உங்களுக்கு வந்து பிணைப்பு, கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பு உடையுது. அது உடைஞ்சு இந்த இடத்துல கார்போகேட்டையான் வந்து உருவாகும். இங்க இந்த கார்போகேட்டையான் உருவான பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் பொசிஷன்ல இருந்து இரண்டாவது பொசிஷனுக்கு ஒரு குழு வந்து மைக்ரேட் ஆகுது. இங்க எது மைக்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. R4 வந்து மைக்ரேட் ஆகி உங்களுக்கு செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடுது. இந்த இரண்டு வகையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது கார்பன் தான் எலக்ட்ரோஃபிலிக் கார்பனா இருந்திருக்கு. அதனால இந்த இடத்துல உடைப்பு ஏற்பட்டிருக்கு. உடைப்பு ஏற்பட்டு கார்போகேட்டையான் வந்து இந்த பக்கம் இருந்து மைக்ரேட் ஆச்சுன்னா அது 1-2 மைக்ரேஷன். அதே இந்த பக்கம் இருந்து மைக்ரேட் ஆச்சுன்னா அது 3-2 மைக்ரேஷன். இந்த 3-2 மைக்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ரேர். சரியா? எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு 3-2 மைக்ரேஷன்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது 2-3 மைக்ரேஷன். இந்த 2-3 மைக்ரேஷன்ல முதல் வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது கார்பன்ல இங்க இருக்கு மூணாவது கார்பன், இங்க CO பிணைப்பு உடையுது. உடையிறப்போ உங்களுக்கு கார்போகேட்டையான் இந்த இடத்துல வந்துடும். இங்க வந்துருச்சு அப்படின்னா செகண்ட் கார்பன்ல இருந்து ஒரு குழு வந்து மைக்ரேட் ஆகி மூன்றாவது கார்பனை நோக்கி போறது. இப்ப இங்க R3 இருக்கா, இந்த R3 மைக்ரேட் ஆகி இங்க மூன்றாவது கார்பனை நோக்கி போயிருச்சு. இங்க போறப்ப இந்த மைக்ரேஷனை யார் தூண்டி விடுறது? இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் குரூப் தான். ஸோ இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் உள்ள வர்றப்ப இது கீட்டோனா மாறிடும். ஸோ இது அடுத்த வகை. இதுவும் 2-3 மைக்ரேஷன் தான். இந்த 2-3 மைக்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து எங்க போகுது? C1ல இருந்து C3க்கு போகுது. அதாவது முதல் கார்பன்ல இருந்து மூன்றாவது கார்பனுக்கு நகருது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உடைப்பு ஏற்படுது. இந்த மூன்றாவது கார்பன்ல இருக்கக்கூடிய CO பிணைப்பு தான் உடையுது. உடைஞ்சு இங்க கார்போகேட்டையான் வரும். இந்த இடத்துல கார்போகேட்டையான் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் குரூப் இருக்கு பாருங்க, இந்த முதல் கார்பன் அப்படியே இந்த குழு வந்து மைக்ரேட் ஆகி இந்த பக்கம் வந்துருச்சா? ஸோ இது வந்து 2-3 மைக்ரேஷன். இந்த மாதிரி டைப் 3ல வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான வினை வழிமுறைகள் வந்து இருக்கு. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி காம்ப்ளெக்ஸ். இந்த 4 வகையில ரொம்ப காமனா நடக்கக்கூடியது இந்த 1-2 மைக்ரேஷன் வந்து ரொம்ப காமனா நடக்கும். இந்த 3-2 மைக்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட், அதாவது சில ரிஜிட் ரிங் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3-2 மைக்ரேஷன் வந்து நடக்கலாம். இந்த 2-3 மைக்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னாலும் நம்மளோட வினை சூழ்நிலையை பொறுத்து, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஸ்டீரியோ எலக்ட்ரானிக் எஃபெக்டை பொறுத்து மற்றும் அங்க இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டோட அமைப்பை பொறுத்து, இந்த எல்லாத்தையும் பொறுத்து தான் எந்த மைக்ரேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த வினை வந்து உறுதிப்படணும். முதல்ல நம்ம பார்க்க போறது டைப் 3ல இருக்கக்கூடிய 1-2 மைக்ரேஷன். இந்த 1-2 மைக்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா வந்து இந்த ஈபாக்சி ஆல்கஹால் டெரிவேட்டிவ்ல இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ல வந்து இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருவோம். இப்போ இந்த ஈபாக்சி ஆல்கஹால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து யுட்ரிபியம் ட்ரிப்ளேட் போடுறப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா யுட்ரியம் ட்ரிப்ளேட்டுங்கிறது இங்கே வந்து ஒரு லூயிஸ் ஆசிட். ஸோ இங்கே 1-2 மைக்ரேஷன் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்காக இந்த கீட்டோன் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மெக்கானிசம் எப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஈபாக்சி ஆல்கஹால் யுட்ரிபியம் ட்ரிப்ளேட் கூட கோஆர்டினேட் ஆகுது. ஸோ கோஆர்டினேட் ஆகுறப்ப இங்கே இருக்கக்கூடிய ஈபாக்சில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி குழுவில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஆகுது. கோஆர்டினேட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பனை நோக்கி வர்றப்ப இங்கே மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் வந்து மெத்திலுக்கா ஃபினைலுக்கா பார்க்குறப்ப ஃபினைலுக்கு அதிகம். இப்போ ஃபினைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்புறமாக, அதாவது பேக் சைடாக வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈபாக்சைடை தாக்குது, ரெண்டாவது பொசிஷனை தாக்குது. இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க நோக்கி மேல் நோக்கி நகருது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னாவது கார்பன்ல இருந்து இரண்டாவது கார்பனுக்கு நோக்கி இந்த பினைல் குரூப் நகர்ந்திருக்கா தான் நம்ம 1-2 மைக்ரேஷன் சொல்றோம். இதனோட முடிவுல உங்களுக்கு இது கிடைக்கும். இப்ப இந்த நகர்தல் வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்புறமா நடந்தனால பினைல் வந்து கீழ்ப்புறமா வந்து அட்டாச் ஆயிருக்கு.
இங்க மெத்தில் இந்த ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா மேல்புறமா இருக்கு. ஸோ ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் ரியாக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது டைப் 3 மைக்ரேஷன். இந்த 3 மைக்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் நடக்கும். அதற்கான எக்ஸாம்பிள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் குறைவு. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டு. இப்ப BF3 ஈத்தரேட் போடுறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனடியாக ஈபாக்சைடு கூட கோஆர்டினேட் ஆகும். கோஆர்டினேட் ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிங் உடைஞ்சு உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் கார்போகேட்டையான் இந்த இடத்துல ஜெனரேட் ஆகுது. இப்ப ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம புரியறதுக்காக நம்ம இந்த வடிவத்தை பயன்படுத்தி இருக்கோம். இப்ப கார்போகேட்டையான் இந்த இடத்துல ஜெனரேட் ஆயிடுச்சு. ஜெனரேட் ஆன பிறகு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இங்க இருக்கிறத பாருங்க. இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க உள்நோக்கி வருது. வர்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய CH2 குரூப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மைக்ரேட் ஆகி உங்களுக்கு இங்க வருது. இப்ப எங்க இருந்து நகருதுன்னு பாத்தீங்கன்னா மூணாவது நிலையில இருந்து இரண்டாவது நிலைக்கு இங்க இருக்கக்கூடிய CH2 குரூப் வந்து நகர்ந்து வருது. ஏன் இந்த இடத்துல இந்த CH2 குரூப் நகருது அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா ஆன்டி பெரிப்ளேனார் பொசிஷன்ல இருக்கு. அதனால இது வந்து அப்படியே நகர்ந்து இங்க வருது. ஸோ இப்படி நகர்றதுனால உங்களுக்கு ரிங் கான்ட்ராக்ஷன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் கான்ட்ராக்டட் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. சரி, இந்த 3 மைக்ரேஷன் எப்போவெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 மைக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்ட்ரக்சரல் ரெக்குயர்மெண்ட் மற்றும் ரிங் ரிஜிடிட்டி இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மைக்ரேஷன் வந்து நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போறது டைப் 2-3 மைக்ரேஷன். இந்த 2-3 மைக்ரேஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவா 2-3 மைக்ரேஷனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது தேர்டு அந்த தேர்டு கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்டு நிலையில ஒரு ஸ்டேபிள் கார்போகேட்டையான் எப்பெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அப்பெல்லாம் 2-3 மைக்ரேஷன் வந்து ரொம்ப பாசிபிளா இருக்கும். சரிங்களா? அதாவது தேர்டு கார்பன்ல வந்து கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டையான் ஸ்டேபிளா இருக்கணும். அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லலாம், தேர்டு பொசிஷன்ல சப்ஸ்டியன்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் அங்க இருக்கக்கூடிய கார்போகேட்டையான் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணும். அதன் காரணமாக நமக்கு 2-3 மைக்ரேஷன் வந்து நடக்கலாம். ஸோ அதுல முதல் வகை பாத்தீங்க அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டை எடுத்துக்கோங்க. இப்ப இங்க மூணாவது நிலையை பாருங்க. இந்த மூணாவது நிலையில சப்ஸ்டியன்ட் வந்து அதிகமா இருக்கு. ரெண்டாவது நிலையை ஒப்பிட்டு பார்க்குறப்ப அப்ப நம்ம ஒரு லூயிஸ் ஆசிட் பயன்படுத்துறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இங்க நம்ம உடனே கார்போகேட்டையான் வந்து உருவாகும். சரிங்களா? அது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு லூயிஸ் ஆசிட் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு லூயிஸ் ஆசிட் பயன்படுத்துறப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2-3 மைக்ரேஷன் வந்து தூண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்க ஒரு ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு லூயிஸ் ஆசிட் போடுறோம். லூயிஸ் ஆசிட் போட்டவுடனே என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் கார்போகேட்டையான் மூன்றாவது நிலையில வந்து உருவாகுது. இப்போ மூன்றாவது நிலையில உருவான பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2-3 மைக்ரேஷன் நடக்க போகுது. என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இரண்டாவது கார்பன் வந்து மைக்ரேட் ஆகி மூன்றாவது கார்பனை நோக்கி நகரப்போகுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க வருது. இங்க இருக்கக்கூடிய இரண்டாவது கார்பன்ல அட்டாச் இருக்கக்கூடிய இந்த மொத்த குழுவும் அப்படியே நகர்ந்து நமக்கு மூன்றாவது நிலையை நோக்கி நகர்றப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்டிகைட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா இதுவும் 2-3 மைக்ரேஷன் தான். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமா நடக்குது. இந்த ரெண்டு 2-3 மைக்ரேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமன் என்ன அப்படின்னா இந்த மூணாவது நிலையில ஒரு கார்போகேட்டையான் உருவாச்சு அப்படின்னா அது ஸ்டேபிளா இருக்கணும். அது ஸ்டேபிளா இருந்தா தான் அந்த நகர்தல் வந்து நடக்கும். இப்போ அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது. இப்போ இங்கே ஒரு அலுமினியம் லூயிஸ் ஆசிட் போடுறோம். போட்டவொடனே என்ன நடக்கும், அது வந்து கோஆர்டினேட் பண்ணும். எது கூட, ஈபாக்சைடு கூட கோஆர்டினேட் பண்ணுது. கோஆர்டினேட் பண்றப்ப உங்களுக்கு ஒரு கார்போகேட்டையான் வருது. ஏன் இங்க வந்து மூன்றாவது பொசிஷன்ல கார்போகேட்டையான் வருது? ஏன்னா அங்கதான் ஸ்டெபிலைசிங் குரூப் இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல இல்ல. அப்ப செகண்ட் பொசிஷன்ல இருந்தா தான் நம்ம திங்க் பண்ற மாதிரி ஆஹா ரைட்ரா 1-2 மைக்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதான் காமனானது. பட் ஆனா இங்க வந்து மூன்றாவது பொசிஷன்ல ஸ்டெபிலைசிங் குரூப் இருக்கு. அப்போ உடனடியா இங்க ஒரு கார்போகேட்டையான் ஜெனரேட் ஆகுது. இதன் பிறகு வந்து எந்த குழு மைக்ரேட் ஆகுது அப்படிங்கிறதான், இங்க இருக்கக்கூடிய குழு மைக்ரேட் ஆகுதா இல்ல இங்க இருக்கக்கூடிய குழு மைக்ரேட் ஆகுதா அப்படின்னு. இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த குழு மைக்ரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு 4 மெம்பர்ட் ரிங் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஸ்ட்ரெயினான ரிங் சிஸ்டம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மெத்தில் குழு வந்து நகருது. மெத்தில் குழு நகர்ந்து உங்களுக்கு ஒரு கீட்டோன் 5 மெம்பர்டு கீட்டோன் வந்து ப்ராடக்டா கிடைக்குது. இதுலயே நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மெத்தில் குரூப் வந்து பாத்தீங்கன்னா மேல் புறமா நகருது. ஏன் அப்படின்னா இந்த ஆக்சிஜன்
அட்டாச்சு குரூப் இருக்குல்ல, அது கீழ்ப்புறமா இருக்கனால மெத்தில் வந்து மேல் நோக்கி இருக்கும். அப்போ மேல் நோக்கி நகர்றதுனால உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு கீட்டோன் வந்து உங்களுக்கு ப்ராடக்டா கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஈபாக்சி அல்கஹால் மட்டும் இல்லாம சிம்பிள் ஈபாக்சைடு மற்றும் 2,3 ஈபாக்சி கீட்டோனும் இந்த மாதிரி செமிஃபினோல் மறுசீரமைப்பு வினையில வந்து ஈடுபடும். இப்ப சிம்பிள் ஈபாக்சைடுல லூயிஸ் ஆசிட் போடுறோம். லூயிஸ் ஆசிட் போட்டோடனே எந்த பக்கம் கார்போகேட்டையான் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்த பக்கம் வந்து கார்போகேட்டையான் ஸ்டேபிளா இருக்குமோ அந்த பக்கம் ஒரு கார்போகேட்டையான் ஜெனரேட் ஆகும். அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் வரிசையை பயன்படுத்தி ஒரு குழு வந்து மைக்ரேட் ஆகி உங்களுக்கு ஒரு கீட்டோனாகவோ ஒரு ஆல்டிகைடாகவோ ஃபார்ம் ஆகும். ஸோ முதல்ல வந்து சிம்பிள் ஈபாக்சைடுக்கு பார்த்துருவோம். இந்த சைக்ளோஹெக்சின் ஆக்சைடை பார்த்துக்குருவோம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு லூயிஸ் ஆசிட் போடுறோம், கோஆர்டினேட் பண்ணோம். கோஆர்டினேட் பண்றப்ப இங்க இருக்கக்கூடிய பிணைப்பு உடைஞ்சு உங்களுக்கு ஒரு கார்போகேட்டையான் வந்து உருவாகுது. இந்த கார்போகேட்டையான் உருவான பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் உள்ள நகர்ந்து ரிங் கான்ட்ராக்ஷன் ஆகி உங்களுக்கு ஒரு 5 மெம்பர்டு கீட்டோன் அட்டாச்சு 5 மெம்பர்டு ரிங் வந்து உங்களுக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு 2,3 ஈபாக்சி கீட்டோன். ஸோ 2,3 ஈபாக்சி கீட்டோனும் இதே மாதிரி செமிஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல ஈடுபடும். இங்க BF3 ஈத்தரேட் அப்படிங்கிற ஒரு லூயிஸ் ஆசிட் பயன்படுத்தியிருக்கோம். இது இங்க கோஆர்டினேட் ஆகும். கோஆர்டினேட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கேயாங்கிறப்ப இந்த இடத்துல தான் கார்போகேட்டையான் ஸ்டேபிளா இருக்கும். உடனே ஸ்டேபிளா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கார்போகேட்டையான் உருவாகுது. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அசைல் குரூப் மைக்ரேட் ஆகுது. இங்க இருக்கக்கூடிய அப்படியே அசைல் குரூப் மைக்ரேட் ஆகி இங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்டிகேட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து டைப் 4. இந்த டைப் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் செமிஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல தான் வரும். என்ன அப்படின்னா ஆல்பா கார்பன்ல ஹைட்ராக்சி இருக்கணும். ஆல்பா ஹைட்ராக்சி அதே வேளையில ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோனோ அல்லது ஆல்பா ஹைட்ராக்சி இமினோ ஒரு பேஸ் அல்லது ஆசிட் முன்னிலையில மறுசீரமைப்பு அடைந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செமிஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வினையை எடுத்துக்கோங்க. இந்த வினையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன் ஒரு ஏக்குஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில மறுசீரமைப்பு அடைந்து உங்களுக்கு ஒரு 6 மெம்பர்டு இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ராக்சி கீட்டோன் வந்து கிடைக்குது. ஸோ இந்த வினையை வந்து பொதுவாக எப்படி சொல்லுவோம்னா அசலாயின் ரீஅரேஞ்ச்மெண்ட் அல்லது ஆல்பா கீட்டால் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஈக்குலிபிரியத்துல தான் இருக்கும். இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல எது ரொம்ப ஸ்டேபிளோ அந்த இது வந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்டா வந்து கிடைக்கும். இதோட வினை வழிமுறையை பார்ப்போம். முதல்ல ஹைட்ராக்சைடு அயான் வந்து இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிடுது. இதன் காரணமாக நமக்கு ஒரு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு அயான் வந்து ஜெனரேட் ஆகுது. இதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க நகருது. இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய இந்த கார்பன் குழு வந்து அப்படியே நகருது. ஏன்னா இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் வந்து அதிகம். ஸோ இந்த குழு நகர்ந்து இந்த கார்பனை வந்து தாக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடைப்பொருள் கிடைக்கும். இதை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து கொடுக்கும். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செமிஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் கீழே தான் வரும். ஸோ சில முக்கிய குறிப்புகளை பார்த்துருவோம் செமிஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பத்தி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டா இல்ல செமிஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டான்னு பாக்குறப்ப செமிஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அதிகம். ஏன்னா 1,2 டயால்ஸ் மட்டும் இல்ல, சப்ஸ்ட்ரேட் வந்து லைக் ஈபாக்சைடு அல்லைலிக் ஆல்கஹால் இந்த மாதிரி எந்த சப்ஸ்ட்ரேட்டை வேணாலும் நம்ம பயன்படுத்தி நமக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்டை வந்து நமக்கு கொண்டு வரலாம். அதனால ஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை கம்பேர் பண்றப்ப இதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் அதிகம் ஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட்ஸ். இந்த சப்ஸ்ட்ரேட்டை யூஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல ஆசிட் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு. ஆனா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் மட்டும் கிடையாது, ஆசிட் பயன்படுத்தலாம், பேஸ் பயன்படுத்தலாம், சில இடங்கள்ல ஹீட்டும் பயன்படுத்தலாம், தெர்மல் கண்டிஷனும் பயன்படுத்தலாம். ஸோ சில இடங்கள்ல மெட்டல் சால்ட்டும் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் த கண்டிஷன்ல நம்ம இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டை நம்ம நடத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்டிவிட்டி. இப்ப பினோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல நம்ம பார்த்தோம், அதாவது ஒரு அன்சிமெட்ரிக்கல் விசினல் டயால் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரீஜியோ செலக்டிவிட்டி ப்ராப்ளம் வரும். எந்த பக்கம் வந்து கார்போகேட்டையான் ஜெனரேட் ஆகுது, எங்க மைக்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரீஜியோ செலக்டிவிட்டி இஷ்யூ வரும்.
ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா செமிஃபினகோல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமா வராது. ஸோ அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த முக்கிய பாயிண்ட் தான், அதாவது மைக்ரேட்டிங் ட்ரெண்ட். இந்த மைக்ரேட்டிங் ட்ரெண்ட் வந்து ஃபினகோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல இருக்கிற மாதிரியே இங்கேயும் நடக்கும். ஆனா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல இல்ல, பல இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ எலக்ட்ரானிக் எஃபெக்ட் தான் வந்து எந்த குரூப் வந்து மைக்ரேட் ஆகுங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே வேளையில நமக்கு வந்து மைக்ரேட்டிங் குரூப் வந்து எப்பயுமே லீவிங் குரூப்புக்கு ஆன்டி பெரிப்ளேனார்ல தான் மைக்ரேட் ஆகும். அடுத்து முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் ரீஅரேஞ்ச்மெண்டா இருக்கனால உங்களுக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து இன்வர்ஷன் ஆகி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த செமிஃபினகோல் ரீஅரேஞ்ச்மெண்ட் மறுசீரமைப்பு பணி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து நம்ம விவாதிச்சிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. இந்த வினையோட ஆங்கில வடிவத்தை கெம் ஆர்க்கம் சேனல்ல பாருங்க. அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.